டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு இதே பிரச்சனை தாங்க. போன வருஷமும் ஸ்டார்டிங்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. பட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மேட்சஸ் தோத்து பிளே ஆஃப் கூட போக முடியாம வெளியே போயிட்டாங்க. இந்த வருஷமும் ஸ்டார்டிங்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. பட் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு என்னதான் பிரச்சனை? சமீர் ரிஜிவி ஸ்டார்டிங்ல அவ்வளவு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாரு. எல்லாரும் சொன்னாங்க சிஎஸ்கே டீம்ல இருந்து அவங்க தேவையில்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க டெல்லி டீமுக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காரு. பட் அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியல. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பத்தும் நிசாங்கா அவருக்கு பெருசான ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு ஏகப்பட்ட மேட்சஸ் கொடுத்தாங்க. பட் இப்போ அவரை டிராப் பண்ணிட்டாங்க. டிராப் பண்ணிட்டு ஆர்சிபி கூட அந்த மேட்ச்ல புதுசா ஒரு பிளேயரை எடுத்துட்டு வராங்க. பிருத்திவ் ஷா என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? பிருத்திவ் ஷா அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஏகப்பட்ட மேட்சஸ் நல்லா அடிக்க மாட்டாரு, சில மேட்சஸ் நல்லா அடிப்பாரு. ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் பிருத்திவ் ஷா மாதிரி ஒரு பிளேயர் உட்கார வச்சுட்டு இன்னொரு பேருக்கு அவர் சான்ஸ் கொடுத்து இப்போ பாருங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி கூட படுமோசமான ஒரு தொல்லையை சந்திச்சிருக்காங்க. பிருத்திவ் ஷா ரன்ஸ் அடிக்கிறாரோ அடிக்கலையோ ரெண்டாவது விஷயம். பட் பவர் பிளேல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு கடைசி 2 வருஷமா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு அபிஷேக் போரல். அவர் ஓப்பனிங் கூட இறங்கியிருக்காரு. பட் அபிஷேக் போரல் இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணவே கிடையாது. ஒரு மேட்சஸ் கூட அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆர்சிபி கூட நடந்த மேட்ச்ல தான் அவருக்கு ஃபைனலா சான்ஸ் கிடைச்சது. அது இம்பாக்ட் பேரா உள்ள வந்தார். அப்போ அபிஷேக் போரல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாரு. அவர் அடிச்ச ரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அவர் மட்டும் அந்த ரன்ஸ் அடிக்கலனா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இன்னும் கம்மியான ஸ்கோரோட ஆர்சிபி கூட அவுட் ஆயிருப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அடுத்த வரக்கூடிய மேட்சஸ்ல அவங்களோட பிளேயிங் லெவலை எப்படி கரெக்ட் பண்ணா அடுத்த வரக்கூடிய மேட்சஸ்ல அவங்க ஜெயிக்க போறாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.